நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க ரெண்டு பேரும் ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் வீட்லயே உட்காந்துருக்கல ஃபாதர், அதனாலதான் அப்படி இருக்கு. அட அது போதுமா, நாம ரெடி ஆகணும் இல்லையா? அதுக்கான ப்ரோக்ராமோட தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதை பத்தி நான் உங்ககிட்ட டீட்டெயிலாவே சொல்றேன். உங்களுக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வருவா ஃபாதர்? சூப்பரான டீ போட்டு கொண்டு வாமா. பால் வேணாம், பிளாக் டீ கொண்டு வாமா. சக்கரை போடலாம்ல? சர்க்கரையே ஒரு விஷம்தான்னு சர்க்கரையை பத்தி காந்திஜியே சொல்லியிருக்காரு. அதனால அதுவும் எனக்கு வேண்டாம். வேணும், கொஞ்சம் வாங்க. ஃபெடரேஷனோட ஆர்கனைசேஷன்ல நடந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இப்போ முதலா இப்படி ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. ஆனா அதுக்காக நாம முயற்சியை விட்டுறக்கூடாது இல்லையா? பாலக்காட்டில் இருக்க அட்டப்பாடியில் ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு உங்களை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் அங்கே இருக்கு. நாம அதை முயற்சி பண்ணுவோம். முயற்சி மட்டும்தானா? உறுதியா சொல்ல முடியாதா? ஒரு சில கேன்சர் பேஷண்ட்லாம் அங்கே போய் குணமாயிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரியே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண, உங்களை மாதிரியே உடம்பு ஏற்றுக்காம போன சேம் கேஸு அங்கே போய் 3 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நல்லா இருக்காங்க. வேணுகோபால், உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நான் முடிவெடுத்திருக்கேன். வேண்டாம் ஃபாதர், இதுக்கப்புறம் சாவு எப்போ வரும்னு தெரியாம வாழ்ற வாழ்க்கை தான் என்னோடது. எங்கேயுமே போக முடியாம ஆரம்பிச்ச இடத்துலயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிற ஒரு பாழா போன ஜென்மம். இனி யார் முயற்சியாலையும் என்னோட உயிரை காப்பாற்ற முடியாது. அது அவ்வளவுதான் ஃபாதர், போதும். எனக்கு இப்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கை முடிஞ்சு இப்பவே உயிர் போயிடுன்னு நினைக்கிற எத்தனையோ உயிர்கள் ஒரு ஸ்பெஷலான பாயிண்ட்ல இருந்து மேலே வந்திருக்காங்க. அந்த வாய்ப்பு உங்க முன்னாடியே இருக்கும்போது அதை ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? வேணும், உயிர் பிழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட டைமை வேஸ்ட் பண்ணணுமா ஃபாதர்? எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். உங்களால உயிர் பிழைக்க முடியாதுன்னு உறுதியா சொல்ல முடியுமா? 1 மாசத்துக்கு உங்க உடம்பையும் மனசையும் என்கிட்ட கொடுங்க. உங்களை காப்பாற்ற நான் என்ன வேணா செய்வேன். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான முழு செலவையும் நானே ஏற்றுக்கிறேன். அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும். ஆனா பாலா கிட்ட என்ன சொல்றது? இப்போ உங்களோட கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் பாலாவுக்கு தெரிய வேண்டாம். அதை அவங்க கிட்ட சொல்லாமலேயே உங்களை ட்ரீட்மெண்ட் கூட்டு போற விஷயத்தை பத்தி நான் பாத்துக்கிறேன். என்ன 2 பேர் அங்க இருக்கீங்க? அட சும்மா பேசிக்கிட்டு இருக்கம்மா, பாப்பா. கொடுமா. இந்த மாதிரி நேரத்தில் தான் உடம்பு அளவுலையும் மனசளவுலையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல சுத்தமான காற்று, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடம் அதுக்கு சரியாக இருக்குன்னு எனக்கு தோணலாமா? அதனால் குறைஞ்சது 1 மாதமாவது வேணுவை கூட்டிகிட்டு போய் வேறு இடத்துல தங்க வைக்கணுமா? இவருக்கு எந்த குறையும் வராம தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியும் பாலசுதா. இவருடைய உடம்பை பழையபடி கொண்டு வரதுக்கு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். நல்ல ஆரோக்கியமான சாப்பாடும் வாழ்கிற வாழ்க்கையும் அப்புறம் யோகா, மெடிடேஷன், இது எல்லாத்தையும் கற்றுத்தர ஒரு இடம் இருக்கு. அப்படி ஒரு இடத்துக்கு போகணும்னா எங்களுக்கு ஏகப்பட்ட செலவாகுமே ஃபாதர். அதை பற்றி எந்த கவலையும் நீங்கள் பட வேணாம். பாலக்காட்டில் இருக்க அட்டப்பாடியில் என் ஃப்ரெண்டு நடத்திக்கிட்டு வர்ற ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் அந்த ஊரில் இருக்கு. அதை ஆயுர்வேதிக் ரெசார்ட்னு கூட சொல்லுவாங்க. வேணுவை கூட்டிட்டு போய் 1 மாசம் அங்கே தங்க வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இவரு கூடவே நீங்களும் 1 வாரம் வந்து அங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் பாலசுதா.
கூடிய சீக்கிரம் என் வீட்டுக்காரர் பழையபடி ஆகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் ஃபாதர். அந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால நம்பி அனுப்புறதுல எனக்கு சந்தோஷம்தான். கேட்டலப்பா, இதுதான் விஷயமே. 1 மாசத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நல்ல ஆரோக்கியத்தோட திரும்ப வீட்டுக்கு வருவீங்க. அப்படின்னா இன்னைக்கே அவங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணிடுறேன். ஆரம்பத்துல 1 வாரத்துக்கு பாலா நீங்களும் போய் அங்க இருக்கணும். அங்க இல்ல, எங்க போய் இருக்கணும்னாலும் நான் இருக்கிறேன். அப்படின்னா ஓகே, இந்த வாரத்திலேயே அங்க போறதுக்கு ரெடியா இருங்க. எந்த டேட்ல போகணும்னு நான் சொல்றேன். அஜயும் திவ்யாவும் எப்போ வந்தாங்க? 1 மணி நேரம் இருக்கும்பா. திவ்யா அவனை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு வந்த வண்டிலே திரும்ப அவளோட வீட்டுக்கே போயிட்டாப்பா. ஈவினிங் வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. அஜயோட பேகை தவிர மத்த எல்லா சூட்கேஸுமே அவளோட வீட்டுக்கே எடுத்துட்டு போயிட்டா. அவ என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். ஆமா, அஜய் என்ன சொன்னான்? என்ன சொல்லுமா? அவன் இங்க எல்லாரையும் பார்த்தும் பார்க்காதது மாதிரி ரூம்குள்ள போய் தனியா உட்காந்துட்டு இருக்கான்ப்பா. நீங்க வரப்போறேங்கிற விஷயத்த பத்தி ஏன் கால் பண்ணி சொல்லலன்னு கேட்டேன். என்ன பயமுறுத்துற மாதிரி ஒரு பார்வை. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசல. சுதா கிட்டயும் அவன் எதுவுமே பேசலையா? இங்க பாருங்கப்பா, என் வீட்டுக்கார போய் பாக்குறதுக்கு அவன் அந்த ரூம் பக்கம் போய் எட்டி கூட பார்க்கல. ஆமா, இவன் யாரு? துபாய்க்கு மகாராஜாவா என்ன? இல்ல நான் என் வீட்டுக்காரர் கூட இங்க இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலையா என்ன? அப்படிலாம் இல்ல ஜெயா. அவன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கான். திரும்ப வந்துட்டானா? அப்படின்னா அவன் அங்க போக மாட்டானா? அங்க சில பிரச்சனைகள் இருக்கு. அவனோட பார்ட்னர் கூட ஏதோ பண தகராறு அப்படின்னு அதனால பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்லப்பா. அது நான் போய் சொன்னேம்மா. அவன் இங்க வர வரைக்கும் உங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு தான் நான் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டேன். ஹரி வராம திவ்யா அவனை கூட்டிட்டு இங்க வந்தப்பவே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். ஸ்னேகா பத்தி கேட்கும்போது கூட எதுவுமே பேசலையே. என்ன விஷயம்? இதுக்கு மேலேயும் நான் சொல்லாம இருந்தா சரியா இருக்காது. சுதாவுக்கும் அந்த விஷயம் தெரியட்டும். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. அஜய் இங்க வந்ததும் என்கிட்ட 1 வார்த்தை கூட பேசாம அவன் உள்ள போயிட்டான். திவ்யா கிட்ட கேட்டா மாமா வந்து எல்லாம் சொல்லுவாருன்னு அவ கிளம்பி போயிட்டா. என்ன விஷயங்க? நீ முதல்ல இங்க உட்காரு சொல்றேன். ஹரிக்கு கால் பண்ணா போனே எடுக்க மாட்டேங்கிறான். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட தெளிவா சொல்றேன். அஜய் கம்பெனியோட பார்ட்னர் மாறினதுனால அதனால அவனுக்கு பண பிரச்சனை வந்திருக்கு. அதனால அவன் கொஞ்ச நாளைக்கு இங்க வந்து தங்க போறான்ற விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா பார்ட்னர் ஒன்னும் மாறல. அந்த ஆளு வந்த லாபத்தெல்லாம் திருடிட்டு கடனை மட்டும் அஜய் பேர்ல வச்சுட்டு இப்ப தலைமறைவாயிட்டான். செக்கு கேஸோட சேர்த்து பல கேஸுகள் அஜய் பேர்ல இருக்கு. அங்க அஜயோட பேர்ல இருக்கிற கம்பெனியும் பிளாட்டையும் வித்து கடனை அடைக்கிறதுக்காக ஹரி அங்க இங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்காம அதுல இருந்து அவனை காப்பாத்தி திவ்யா கூட பத்திரமா அனுப்பி வச்சதே நம்ம ஹரிதான். இதை எல்லாத்தையும் எதுக்காக நீங்க எங்ககிட்ட மறைச்சீங்க? இத பத்தி ஹரி கூட சொல்லவே இல்லையே. அந்த விஷயம் தெரிஞ்சு நீங்க அழுகிறத தவிர வேற என்ன உங்களால பண்ண முடியும்? அப்படின்னா அவன் கஷ்டப்பட்டது எல்லாமே போயிடுச்சா? ஆமா, ஸ்னேகாவும் குழந்தையும் அவங்க என்ன ஆனாங்க? அவங்கள எங்க அனுப்பிட்டு அஜய் இங்க வந்திருக்கான்? அவ கொஞ்ச நாளாவே அஜய் கூடவே இல்ல. அப்படின்னா அஜய் அங்க பண பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவ குழந்தையும் கூட்டிக்கிட்டு அவ அப்பா அம்மா வீட்டுக்கே போயிட்டா. அஜய், என்ன எதுக்காக அடிக்கடி இப்படி வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? அப்பா சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையான்னு கேட்கதான் நான் இங்க வந்திருக்கேன். உன்னோட பேர்ல என்னடா கேஸ் இருக்கு? என்ன காரணத்துக்காக ஸ்னேகா உன்னை விட்டுட்டு போனா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு தூக்கம் வருமா என்ன? நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சோம். ஹரி உனக்காக எவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கான் தெரியுமா?
பாலாவுக்கு ஏன் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அவளுக்காக ஒதுக்கி வச்ச பணத்துல இருந்து ஒரு பங்கு எடுத்து உன்னை நாங்க படிக்க வச்சோம். இந்த கணக்கை கேட்டு கேட்டு எனக்கு வெறுத்தே போச்சு. பாலாவோட பணம் கடன் அப்படி இப்படின்னு சாகுறதுக்கு முன்னாடி எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு தான் சாவேன். இங்க பாரு, நீ கொடுத்துதான் ஆகணும்னு நான் சொல்ல வரல. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுதான் நாங்க உன்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சோம். நீ அங்க நல்ல சம்பளத்துல தானே வேலை பார்த்துட்டு இருந்த. அதை வேண்டான்னு தானே சொந்த கம்பெனியை ஆரம்பிச்ச. ஆனா இப்ப எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இங்க வந்து நிக்கிற. கட்டின பொண்டாட்டிய நல்லபடியா கூட வச்சு பாத்துக்க உன்னால முடியல அஜய். சுதா, அவனே ஊர்ல இருந்து வந்து ரொம்ப டயர்டா இருக்கான். அவனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தானே இப்ப இங்க வந்திருக்கான். இதுக்கப்புறம் இவன் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். இந்த விஷயத்துல ஏன் தப்பு எதுவும் இல்ல. என்னோட பார்ட்னர் என்னை ஏமாத்திட்டான். அப்படின்னா நாளையில இருந்து ஒரு மைக்க வச்சுக்கிட்டு ஊர்க்காரங்களுக்கெல்லாம் கேக்குற மாதிரி சொல்லு. சுதா, அவன் தான் எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்கு வந்துட்டான் இல்லையா? கண்டிப்பா இன்னொரு வேலையை தேடிப்பான். நீ எதுக்கும் வருத்தப்படாத. கிடைக்கிற சம்பளம் பத்தலன்னு சொல்லி கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்க போனான்ல, இப்ப கையில ஒரு பைசா கூட இல்லாம வந்திருக்கான். உன்னை நினைச்சு நான் என்னெல்லாம் கனவு கண்டேன் தெரியுமா? அது எல்லாத்தையும் நீ வீணாக்கிட்டல. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல, நான் தான் சொல்றேன்லமா. உன் தப்பு இல்ல, உன்னோட பொறுப்பு இல்லாதனம் தான். கட்டின பொண்டாட்டியும் குழந்தையும் இல்லாம உனக்கு என்னடா வாழ்க்கை இருக்கு? சுதா, ஒரு 2 நாளைக்கு அப்புறமா நாம இந்த விஷயத்தை பத்தி பேசலாம். முதல்ல இவன் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும். நான் எங்க போனாலும் இத்தனை நாளா ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தேங்க. என் பையன் துபாயில பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்கான், லட்சக்கணக்கில் பணம் வருதுன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் மத்தவங்களோட முகத்தை நான் எப்படி பாக்குறது? இனிமே இந்த அவமானத்தெல்லாம் என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? என்னை பத்தி கவலைப்பட்டு யாருங்க நீலி கண்ணீர் வடிக்க வேண்டாம். அப்பா, அம்மா இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. சுதா, இவனை கொஞ்ச நேரம் இங்க நிம்மதியா இருக்க விட. நீ வா என் கூட. ஆம்பளைங்க மாதிரி பொம்பளைங்க கிடையாது. நான் இவனை பெத்த அம்மாங்க. பெத்த பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் நஷ்டப்பட்டுட்டு போலீஸ் கேஸ் ஆகி தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சதுமே என் நெஞ்சே பதறிடுச்சுங்க. அம்மா, நானே டென்ஷன்ல இருக்கேன், நீங்களே என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. வெளில போங்க, போங்க. இங்க பாருங்க, என்னோட விஷயத்துல இனிமே இன்வால்வ் ஆகாதீங்க. இந்த ரூம் பக்கமும் வந்துடாதீங்க. கவலைப்படாத சுதா. என்னடி செமக்கத்தா இருக்கானா? எங்க ஒரு நிமிஷம், நீங்க அவன் கூட போக வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? ஏண்டி இப்ப நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்றதாண்டி பிளஸ். எதையாவது சொல்லி ஆஷாவை நம்ம இங்க கூட்டிட்டு வந்துட்டோம்னா நாம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்டி. நான் அங்க போய் ஆஷாவோட அம்மா அப்பா கிட்ட அவங்களோட காலை பிடிச்சி கெஞ்சி கேட்பேன். என்னோட தம்பிக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்பேன். அவங்களும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்காக எனக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டு கிடைச்சாலும் கிடைக்கும்டி. அவார்டெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு அந்த பணமா கொடுத்துருங்கன்னு அவங்ககிட்ட நான் கேட்பேன். ஆஷாவோட அப்பாவை பத்தி நல்லா தெரிஞ்சதாலதான் சொல்றேன். உடம்புல எந்த அடியும் வாங்காம திரும்ப வந்துருங்க. ரெடி ஆயிட்டீங்களா சதீஷனா? வாங்க போலாம். நான் எப்போ ரெடிடா. இங்க பாரு சுமேஷ், ஆஷா இங்க வரதுக்கு தயாரா இல்லனா அவகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. அவன் கூட போறது யாருன்னு நினைச்ச? ஆஷாவையும் குழந்தையும் கூட்டிட்டு தான் இந்த வீட்டுக்கு நாங்க திரும்ப வருவோம். நீ கிளம்புடா செல்லக்குட்டி. வாடா வாடா போலாம். டேய், அங்க பாரு, தேடுன பாம்பு காலை சுத்த வருதுடா. ஒருவேளை உன் கண்ணத்தை பதம் பார்க்க வராளோ? நீ எதை பத்தியும் கவலைப்படாம இங்கே நின்றா தம்பி. கோவமெல்லாம் இல்ல, அமைதியான பாவனை. என்னங்க, இதுக்கப்புறம் நீங்க இல்லைன்னா என்னால உயிரோட இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா இந்த சுமேஷ் பையன் ஏதோ வேலையை காட்டியிருக்கான். ஆஷா, என்ன ஆஷா இதெல்லாம்? எல்லாமே நான் பண்ண தப்பு. எந்த ஆதாரமும் இல்லாம நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு உங்க கூட இருந்தது உங்களோட ஃப்ரெண்டுன்னு லேட்டா தான் புரிஞ்சுது. அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டேன்.
நம்மளோட குழந்தை. இனி யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களை விட்டு நான் போக மாட்டாங்க. அது சரி, இவ பிளானோட தான் வந்திருக்கா. நான் இன்வால்வ் ஆகிறேன். இன்வால்வ் ஆனாதான் என் கத்தை காட்ட முடியும். ஆஷா, நீ சரியான டைமுக்கு தான் இங்க வந்திருக்க. நாங்க இப்ப வக்கீல பார்க்கலாம் தான் கிளம்பிட்டு இருந்தோம். எதுக்கு? உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பத்தான் வக்கீல போய் பார்த்து பேசலான்னு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். நீ சுமேஷ் மேல் இருக்கிற கோபத்தால வயித்துல வளர்ற இவனோட குழந்தையை கழிச்சிருப்பியோன்னு இவன் சந்தேகப்படுறான். அதனால இந்த அளவுக்கு கொடூர மனசு இருக்கிறவங்க கூட இதுக்கப்புறமா இவனால வாழ முடியாதுன்னு தான் உனக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ண இப்ப நாங்க கிளம்பிட்டு இருந்தோம். இப்படி எல்லாம் சொல்லி இதுக்கப்புறம் என்ன வருத்தப்பட வைக்காதீங்க சதீஷ் மாமா. ஆஷா, நீ எல்லா விஷயத்தையும் நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்துட்டு தான் இங்க வந்திருக்க அப்படின்னா வேற எதை பத்தியும் பேசவே வேண்டாம். சுமேஷ் கூட ஒன்னா வாழறதுக்கான வழிய பாரு. யோசனை பண்ணிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேனேக்கா. இதுதான் இனிமே என் வீடு. என் வீட்டுக்கார தவிர வேற எந்த ஆம்பளையும் என் வாழ்க்கையில இல்ல. நீ அதான் கோவப்பட்டு போன. அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்ததுனால என் பொண்ணோட அம்மான்ற முறையில உன்னை ஏத்துக்க நான் தயார் தான். ஆனா அதுக்கு எனக்கு அம்மா பர்மிஷன் கொடுக்கணும். உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்க அம்மா தயாரா இருந்தாங்கன்னா நீ இந்த வீட்டுல தாராளமா தங்கலாம். அப்படி இல்லைன்னா வந்த வழியா நீ திரும்பி போக வேண்டியதுதான். நான் திரும்ப போறதுக்காக வரல. உங்க மனைவியா இதே வீட்டுல இருக்கணும் தான் வந்தேன். அத்தைக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதை நான் வாங்கிக்கிறேன். அப்படி பாக்குற? என்னோட சுயநலத்தால உங்களுக்கும் என் வீட்டுக்காருக்கும் நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் அத்தை. இங்க இருந்து எப்படியாவது என் வீட்டுக்கார என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நான் நினைச்சேன். என் மேல உயிரை வச்சிருந்த என் வீட்டுக்கார நான் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கேன். அதுக்கு தண்டனையா என்னமோ என் வயித்துல இருந்த குழந்தைய அந்த கடவுளே எடுத்துக்கிட்டாரு. இங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லணும்னு சொல்லி பாலா சொல்லி அமிச்சாளா என்ன? ஆஹா, என்னோட சந்தோஷத்துக்காக தான் பாலாக்காவை பார்க்க போனேன். அங்க போன 2 நாள்லயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாலாக்கா வேணும்னே என்னையும் என் வீட்டுக்காரையும் பிரிச்சு வைக்கணும் தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு. நீ இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா ஆஷா? என் மனசுக்குள்ள சந்தேகம் வந்தது அவங்களாலதான். அந்த காரணத்தை வச்சுதான் சந்தேகமே பட்டேன். அதனாலதான் இவ்வளவு தப்போ நடந்துச்சு. அத்தை, இதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க. என்னால என் வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க முடியாது. ஊருக்காரங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி என்ன சொன்னாங்க. நான் எங்க உங்களோட காலுக்கு கீழே இருந்துக்கிறேன் அத்தை. வேற எதுவும் வேண்டாம். என்ன இந்த வீட்டு மருமகளா கூட ஏத்துக்காதீங்க. நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய மூலையில இருந்துக்கிறேன். இதெல்லாம் உன் டிராமாவோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அத்தை, ஏமா வேலைக்காரி ரோலே போதும்னு சொல்லிட்டு இங்க வந்து தங்கறதுக்கு யாருமா தயாரா இருக்காங்க? இப்போ கோடி கணக்குல சொத்து வச்சிருக்கிற பொண்ணு ஒரு பிச்சைக்காரி மாதிரி உங்க காலு கீழே நான் படுத்துக்கிறேன்னு சொல்லும் போது மறுபடியும் சந்தேகப்பட்டா என்னமா அர்த்தம்? உனக்கு அறிவு ஏதாவது இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா, ஏதோ நான் வாய் தவறி உளறிட்டேன், தப்பா நினைச்சுக்காத. ஜெகதாம்பா, ஆஷா இந்த வீட்டை விட்டு போறதுக்கு 100 காரணங்கள் இருந்தது. ஆனா திரும்பி வர்றதுக்கு ஒரு காரணம் தான் இருந்திருக்கு ஜெகதாம்பா. அது குடும்பம். குழந்தைய கூட்டிக்கிட்டு புருஷன் கூட வாழணுங்கிற அந்த பொண்ணோட ஆசை தான். நம்ம ஆஷா இங்கேருந்து போகிறதுக்கான காரணம் தோ இங்கே இருக்கான இவனால தான். அதெல்லாத்தையும் மறந்து நான் பண்ண தப்பால தான் இங்கேருந்து போனேன்னு அப்படி இவன் ஒத்துக்கிட்டு வந்திருக்கும் போது இவளை நீ அரவணைச்சு ஏற்றுக்கோ ஏன் ஜெகதாம்பா. சபாஸ் நைனா. அம்மா, நீ மட்டும் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நாளையிலிருந்து இந்த வீடே சந்தோஷமாயிடும். இவனோட லீலைகளும் ஸ்டாப் ஆயிடும். இவன் ஒரு புது சுமேஷா மாறிடுவாமா. எந்த பொண்டாட்டியாலையும் மன்னிக்க முடியாத தப்ப பண்ணவன் தான் இவன். அதை மறைக்க நினைச்ச இவன் மனசுக்கு நீங்க நன்றி சொல்லணும். இங்க பாரு சுமேஷ், உனக்கு ஒரு குடும்பம் வேணும்னு நீ ஆசைப்பட்டனா அத்தையோட பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணாம இவ கூட போய் வாழ்றதுக்கான வழியை பாரு. நான் இப்ப வரைக்கும் அம்மாவோட பேச்சதான் கேக்குறேன். அம்மா நீங்க சொல்லுங்க, நான் இவ்வளவு ஏத்துக்கவா?
இவளோட திடீர் மனமாற்றத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கள்ளத்தனம் இருக்கோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நல்லவளா தெரிந்துறதுக்கு ஒரு நிமிஷம் போதும் அத்தை. எந்த ஒரு திருட்டுத்தனமும் இல்லாம மனசுல இருந்த வார்த்தைகளை உண்மையா பேசிருக்கேன். அப்படி இருக்க என்னோட வார்த்தைகளை நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போது நான் இங்க இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னங்க என்னங்க, உங்களோட பொண்ணு உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. நான் எல்லாம போனாலும் அடிக்கடி அவளை பார்க்காம இருந்துடாதீங்க. அம்மாடி ஆஷா, கொஞ்சம் இருமா. அம்மா, இங்க பேசுனதை கேட்டல, இவ தற்கொலை பண்ண போறான்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற ஏரியில போய் குதிச்சு தற்கொலை பண்ணிட்டா நம்ம தான் மாட்டுவோம். சுமேஷ், இவ சொல்றத கேட்கும்போது உனக்கு என்ன தோணுது? அம்மா, நீங்க என்ன முடிவு சொன்னாலும் சரிம்மா. ஆஷா, நீ இவனோட வாழணும்னு ஆத்மார்த்தமா நினைச்சானா நான் அதுக்கு எந்த எதிர்ப்பும் சொல்ல மாட்டேன். உங்களை நல்லபடியா பார்த்துப்பேன் அத்தை. இப்ப நீ சொன்ன எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தி காட்டணும். உன் சைட்ல இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைக்காது. ஆஹா, என்னால எந்த பிரச்சனையும் வராது அத்தை. அப்படின்னு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சுமேஷ் சொல்லுவான். அதுபடி நடந்தாலே போதும். நீ ஏன் பொண்ணை கூட்டு வரல? இப்ப அவ இல்லாம என்னோட அப்பா அம்மாவால இருக்க முடியாது. அக்கா, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மாமா, நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். அப்புறம் உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம நீ இந்த சதீஷை கேட்கலாம். முக்கியமா இந்த வீட்டோட ஷேர் கிடைக்கும் போது என்ன மறக்காம இருந்தீங்கன்னா போதும். சும்மா இருங்க. நான் வீட்டுக்கு போய் என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நாளைக்கு வரேன். ஏமா, நீங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா போலாம்ல? வேண்டாம், நான் இந்த வீட்டுக்கு வரதுல அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் அவர்கிட்ட எதையாவது பேசி அவர்கிட்ட சம்மதம் வாங்கிக்கிறேன். நான் போயிட்டு நாளைக்கே வரேன். நாளையில இருந்து உங்களை எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.